வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது குளோபல் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ இந்த குளோபல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய HTML டேக் எல்லாத்துக்கும் இந்த குளோபல் ஆட்ரிபியூட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ID, name, class, style, language, direction, data. இப்போ இந்த குளோபல் ஆட்ரிபியூட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டேக்ஸ்லையும் நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HTML பேஜ் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா அந்த HTML பேஜில் ஐடிங்கிறது ஒரு நேமில் தான் மட்டும்தான் இருக்கும். அதாவது இப்போது ஐடி ஏபிசி அப்படின்னு ஒரு நேம் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, ஐடி = ஏபிசி அப்படின்னு ஒரு நேம் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா, அதே ஐடியை இன்னொரு எலிமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த நேமை அசைன் பண்ணக்கூடாது. அப்படின்னா அந்த நேம் யூனிக்காக இருக்கணும். நீங்கள் எத்தனை ஐடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம், ஆனால் கொடுக்கக்கூடிய ஐடிஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஓகே, நேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் மல்டிபிள் நேம்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு போகலாம். ஸோ இதில் டூப்ளிகேஷன் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிளாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு CSS எழுதியிருக்கோம், அந்த CSSோட நேமை அசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஸ்டைல், இது நம்ம இன்லைன் CSS எழுத போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டைலுங்கிற டேக்கை யூஸ் பண்ணணும். இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட்ஸ் இந்த பர்டிகுலர் டேக்கில் வேறு ஏதாவது அதர் லாங்குவேஜஸ் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா we can specify தி லாங்குவேஜ். அதாவது இப்போ இங்கிலீஷை தவிர அரபிக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை தமிழோ என்ன லாங்குவேஜ் நம்ம பண்ண போகிறோமோ அந்த லாங்குவேஜை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணுறதோட டைரக்ஷன். அதாவது ஒரு சில லாங்குவேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் இருக்கும், ஒரு சில லாங்குவேஜுக்கு ரைட் டு லெஃப்ட் அப்படிங்கிற அலைன்மெண்ட்டில் வரும். இப்போது இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு தான் அசைன் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ இதே அரபிக் கண்டென்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போகும். அப்போ அந்த இடத்துக்கிட்ட நம்ம டைரக்ஷன்ஸை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்தது டேட்டா. இந்த டேட்டா அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கஸ்டமைஸ்டாக சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த டேட்டா அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போது பாடி டேக்கில் யூஸ் பண்ண வேண்டிய டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டிங் டேக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஹெட்டிங் அப்படிங்கும்போது H1, H2, H3, H4, H5 and H6 இந்த மாதிரி மொத்தம் 6 டேக் இருக்குது. ஓகே, இப்போது எதுக்காக ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுறோம்? ஒரு வெப்சைட்டுக்கும் ஹெட்டிங்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெப்சைட்டுக்கும் ஹெட்டிங்க்கும் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு புக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு இந்த ஹெட்டிங் டேக்ஸ்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது மெயின் கண்டென்ட் இருக்கக்கூடியதுக்கு, அதாவது மெயின் டைட்டிலை H1 கொடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு பிறகு இது வரக்கூடிய சப்டைட்டிலுக்கு H2 கொடுத்துக்கலாம். அப்போ அந்த சப்டைட்டிலுக்கு கீழே இன்னொரு சப்டைட்டில் வரப்போகுது அப்படின்னா அப்போ H3. இந்த மாதிரி நம்ம 6 டைப்ஸ் ஆஃப் என்ன செஞ்சுக்கலாம்,
ஹெட்டிங்ஸை கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இங்கே பார்ப்போம். ஸோ இப்போ இது எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத, எப்படி டிஸ்பிளே வருதுங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு இருந்தால் ட்ரைனிங்கில் ப்ராக்டிக்கலுக்குள்ளே HTML சேவ் பண்ணிப்போம். ஸோ ஹெட்டிங் 1 சாரி, இப்போ இது ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6. இது வந்து டெக்ஸ்ட்டை நான் மாற்றாமல் இருக்கேன். டெக்ஸ்ட்டை மாற்றிக்குவோம் ஐடென்டிஃபிகேஷன் நல்லா கரெக்டாக தெரிகிறதுக்காக. ஸோ இப்போ ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6. இப்போது இந்த ஹெட்டிங் அப்படின்னு போட்டாலே இது வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஹெட்டிங் டேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த லைனுக்கு பக்கத்தில் எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் நம்ம டைப் பண்ண அலோவ் பண்ணாது. கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடிய டேக்ஸு நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்னா அந்த டேக்கை போட்டோம்னா அந்த டேக்கு ஃபுல் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் அது ஆக்குபைட் ஆகிடும். இது எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய ப்ரௌசரில் வந்து டீபக்கிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ டீபக்கிங் டூல் அப்படிங்கும்போது இப்போ இங்கே போயிட்டு வெப் டெவலப்பர்ஸ், இதில் இன்ஸ்பெக்ட் எடுத்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய டீபக்கிங் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம அதில் கிளிக் பண்ணோம்னா அங்கே ஒரு ஹைலைட்டிங் தெரியுது பார்த்திங்களா. இந்த ஹைலைட்டிங்னா அந்த டெக்ஸ்டோட கம்ப்ளீட் ஏரியா ஆக்குபேஷன். ஒவ்வொரு டேக்குக்கும் நம்ம எப்படி அது ஆக்குபேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எல்லோ கலரில் ஒரு இது காட்டுது, ப்ளூ கலரில் காட்டுது. அந்த ஃபுல் கம்ப்ளீட் ஷேடோ வந்து அந்த பர்டிகுலர் எலிமெண்ட், அதாவது அந்த பர்டிகுலர் HTML எலிமெண்ட்டோட ஃபுல் ஏரியா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.